நான் என்ன பைத்தியமா சைக்காலஜிஸ்ட்டை போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து யாரெல்லாம் வந்து சைக்காலஜிஸ்ட்டை கவுன்சிலிங் வரலாம்? ஆனால் ஒருத்தவங்களுக்கு மென்டல் ஹெல்த்தில் இஷ்யூ இருந்தால் மட்டும் அது ரொம்ப நாசுக்காவோ இல்லை அதை வெளியில் சொல்லிடக்கூடாதுன்னோ அதை வச்சு ஜட்ஜ் பண்ணுற பிரச்சனை. இதில் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் ஆண்களை விட பெண்களோட கெரியரை பில்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மெட்டர்னிட்டின்றதுக்கு சம்பளத்தோட நீங்கள் வந்து விடுப்பு கொடுத்துடணும். அதனால இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணுறதையோ ப்ரொமோஷனை கட் பண்ணுறதையோ நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு பாலிசிஸ் இருக்குது. ஆனால் அது ஆக்சுவலாக நடக்குதா இல்லைன்னு கேட்டால் கிடையாது. ஒய்ஃபுக்கு தான் ஒரு நல்ல கெரியர் ஆப்ஷன் இருக்குது, இல்லை நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா சில கணவர்கள் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக நடக்குது, ஆனால் நடக்குது. சார் இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ எங்கள் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார். அவங்களுக்கு ரீசெண்டாக பிரேக்கப்லாம் ஆச்சு. அப்போ நான் சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி போயிட்டு நீங்கள் சைக்காலஜிஸ்ட்டை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அவங்களாம் போனால் காசு அதிகமாக பிடிங்கிடுவாங்க, நான் என்ன பைத்தியமா சைக்காலஜிஸ்ட்டை போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து யாரெல்லாம் வந்து சைக்காலஜிஸ்ட்டை கவுன்சிலிங் வரலாம், சைக்காலஜிஸ்ட்டை போனால் காசு அதிகமாக ஆகுமா, அதை பற்றி சொல்ல முடியுமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க. என்னென்னா, எனக்கு வந்து நான் பைத்தியமா, எனக்கு வந்து ஒரு பெரிய மனநல பிரச்சனையா, நான் என்ன எனக்கு ஒரு மென்டல் கண்டிஷன் ஏதாவது இருக்கா, நான் வந்து சைக்காட்ரிஸ்ட்டுக்கிட்டேயோ சைக்காலஜிஸ்ட்டுக்கிட்டேயோ போகிறதுக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சமூகத்தில் அது ஒரு ஸ்டிக்மாவாக இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லை பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இல்லை பெரிய பிரச்சனைகள் இருக்கவங்களும் போகலாம், அதையும் நம்ம தப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி டயாபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்றது அதை பெருமையாக சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே. நான்லாம் எனக்கு அது ஒன்றும் இல்லை, சுகர் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, தைராய்டு இருக்குது, மற்றபடி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு ஃபிசிக்கல் கண்டிஷன் வந்து அது ஆக்சுவலாக அது அவங்க கையில் இருக்குது. அவங்க ஒரு சில நேரங்களில் அது அவங்க கையில் இருக்குது. அவங்க ப்ராப்பர் டயட்டில் இருந்தாலோ இல்லை ப்ராப்பரான லைஃப் ஸ்டைலில் இருந்தாலோ அதை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு அது ஜெனட்டிக்காக வருது, இல்லை தவிர்க்க முடியாத சூழலில் வருது அந்த ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸு. ஆனால் அதை கூட இப்போ கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தவங்களுக்கு மென்டல் ஹெல்த்தில் இஷ்யூ இருந்தால் மட்டும் அது ரொம்ப நாசுக்காவோ இல்லை அதை வெளியில் சொல்லிடக்கூடாதுன்னோ அதை வச்சு ஜட்ஜ் பண்ணுற பிரச்சனைகள் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து அது இப்போ மாறிட்டு இருக்கு ஒன்று. அண்ட் வந்து சைக்காலஜிஸ்டெல்லாம் எவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்றது எல்லா ப்ரொஃபஷன் மாதிரி தான். நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்றது ஒன்று என்னோடய வெப்சைட்டில் இருக்க போகுது, இல்லை என்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை இந்த எவ்வளோ புக் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ இவங்களாம் ஒரு அனுமானம் பண்ணிக்கிட்டு ஒரு வேளை இவ்வளோ வாங்குவாங்கன்னு நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி கன்சல்டேஷன் ஃபீஸ் மற்றவங்க வாங்குறாங்களோ அதுவும் ஓப்பனாக இருக்குல்ல, வெளி இடத்துல போடுறாங்களே, அந்த மாதிரி ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ முதல்ல நீங்களாக போய் பாருங்கள். அண்ட் எல்லா ரேஞ்சஸ்லேயும் சார்ஜ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதில் எது உங்களுக்கு சரியானது அப்படின்னு பார்த்து நீங்கள் போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம இதை பார்க்கணும். நீங்களாம் முதல்ல முடிவு பண்ணிக்காதீங்க இது இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்னு. அண்ட் இதையும் கொஞ்சம் நார்மலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ என்னென்னா, பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த்துக்காக சைக்காலஜிஸ்ட்டை போகிற அளவுக்கு இப்போ நிறையா கண்ட்ரிஸ் வந்து முன்னேறி இருக்குது. அதாவது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன், அதுக்காக சும்மா அவங்கள்ட்ட நான் கரெக்டாக தான் இருக்கேன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மென்டார் மாதிரி ஒரு இப்போ இதுக்கு முன்னாடிலாம் ஃபேமிலி டாக்டர்ஸ்னு இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் என்ன பிரச்சனைனா மட்டும்தான் போவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்க என்னைக்காவது லஞ்ச் வரும்போது நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் ஓகே தானே, சும்மா ஒரு வார்த்தை கேட்கலாம் தான், அந்த மாதிரி இருந்துச்சுல. ஸோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்தோன்னா இந்த ஸ்டிக்மா உடஞ்சிரும். இப்போ வந்து ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இதுக்கு முன்னாடிலாம் வந்து வச்சுருப்பாங்க ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ் அதுன்றதை, அதுக்குள்ளே போயிட்டு வந்தாலே தகவல் தெரிஞ்சிடும் அப்படி சொல்லுவாங்கன்றதை தாண்டி இப்போ அது எல்லா இடத்துலையும் ஆக்சசிபிளாக வந்துருச்சு, எல்லா கவர்மெண்ட் செட்டப்லேயும் அது ஆக்சசிபிளாக வந்துருச்சு. ஸோ அது அந்த ஸ்டிக்மா கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாமளும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்ம ஜென்ரேஷன்லேயும் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிப்ரெஷனில் இருக்காங்க, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாக கூட இருக்கட்டும், ஒரு அந்த ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறது, இல்லை இவன் இப்படிடா அவன் அப்படிடான்னு ஜட்ஜ் பண்ணுறதையோ நாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா இந்த விஷயங்கள் மாறிடும். அண்ட் என்ன கேட்டால் யார் வேணும்னாலும் ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கிட்ட ஹெல்ப்புக்கு வரலாம். அண்ட் இந்த காசு தான் பிரச்சனை அப்படின்றவங்களுக்கு கவர்மெண்ட்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருக்கேன், இதை நான் எங்கே போனாலும் சொல்கிறது உண்டு. எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, டிஎடிக்ஷனுக்கும் தனியாக சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க நிறையா டிஸ்ட்ரிக்ஸில். அதே மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. நட்புடன் உங்களோட மனநல சேவைன்னு இருக்குது, டெலிமனாஸ்ன்னு. அந்த 14416 நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த காலில் வந்து இப்போ எப்படி 108ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த மாதிரி 104ன்னு இருக்குது, 14416 இருக்குது. அங்கே உங்களுக்கு என்ன மனநல பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபோனில் சொல்லலாம்.
அங்கே சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. அது முற்றிலும் இலவசமான ஒரு சேவை தான். அங்கே எந்த அளவுக்கு அதை வந்து மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய பேரையோ உங்களோட இன்ஃபர்மேஷனையோ கூட மற்றதெல்லாம் நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில் சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தவங்க லவ் பண்ணுவாங்க சார். அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து லவ் பண்ணும்போது உங்கள் கரியருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணுறது நியாயமா? கண்டிப்பாக நியாயம் கிடையாது தான். ஸோ ஒரு சில பேர் வந்து திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறமும் இருக்காங்க. இப்போ அரேஞ்ச் மேரேஜஸ்லேயே எந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா, அதை ஒரு கண்டிஷன் மாதிரி சொல்கிறாங்க. இல்லை என் பொண்ணு வந்து ஆக்சுவலாக வேலைக்கு போவா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க பேசும்போதுமே சொல்கிறாங்க, என்னால் வேலைக்கு போகாமலாம் இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு ஒரு சில பேர் அவங்களுமே ஓகே எனக்கு வந்து வேலைக்கு போகிற பொண்ணு தான் வேணும் அப்படின்ற மாதிரியும் விருப்பம் இருக்கிறவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த டிபேட்டு சமீபத்தில் இந்த நீயா நானால கூட வந்தது. இது ஒரு சின்ன கான்ட்ரவர்சியலான டிபேட்னு வச்சுக்கோங்க. அதாவது வேலைக்கு போகிறது வேலைக்கு போக வேணான்றது அவங்கவுங்களோட உரிமை. ஆனால் சர்வைவலுக்கோ அந்த குடும்பத்தோட நீடுக்கோ வேலைக்கு போக வேண்டியதுன்றது கட்டாயம் அப்படின்னு ஒரு சில இடங்களில் வரும்போது அவங்க போய் தான் ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி இதை வந்து பார்ட்னர் டிசைட் பண்ணுறதோ இல்லை இதை பர்மிஷன் கொடுக்கறது, நான் வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறது, நீ வேலைக்கு போய்க்கோன்னு சொல்கிறது, இந்த கட்டத்தெல்லாம் தாண்ட வேண்டிய நம்ம எப்பயோ தாண்டி இருக்கணும். பட் இன்னும் தாண்டலைன்றது ஒரு வருத்தத்திற்குற ஒரு விஷயந்தான். அது நிறைய இடத்துல இப்போ பிரேக் பண்ணிட்டாங்க. முன்னை விட இப்போ அது நல்லாவே நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஆணோ பெண்ணோ வேலைக்கு போக வேண்டியதுன்றதுக்கான நீடு இங்கே இருக்குது. இல்லை அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களோட கெரியரை அவங்க பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்றது தெரியுது. அண்டு ஏற்கனவே சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் ஆண்களை விட பெண்களோட கெரியரை பில்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை குழந்தை வந்துருச்சு அப்படின்னா அங்கே ஒரு மெட்டர்னிட்டி பிரேக்குன்னு ஒன்று எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நிறையா பாலிசிஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னதான் கொண்டு வந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கிரவுண்ட் லெவலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மெட்டர்னிட்டின்றதுக்கு சம்பளத்தோட நீங்கள் வந்து விடுப்பு கொடுத்துடணும், அதனால இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணுறதையோ ப்ரொமோஷனை கட் பண்ணுறதையோ நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு பாலிசிஸ் இருக்குது. ஆனால் அது ஆக்சுவலாக நடக்குதா உள்ளன்னு கேட்டால் கிடையாது. நிறைய இடங்கள்ல ஆமாம் நீங்கள் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, உங்களுக்கு எப்படி குழந்தை வரும்ல, அப்போ பிரேக் ஆகும்ல, அப்போ உங்களை எப்படி நான் அந்த இதுக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியும், இல்லை நீ உங்களுக்கு அதாச்சுல அதனால நான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அண்ட் சமூகத்திலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. கணவர் பண்ணுறதோ இல்லை கணவர் வீட்டில் பண்ணுறதோ இல்லை அவங்க வீட்டிலேயே கூட பண்ணுறதோ நிறைய பேர் நானுமே பார்த்துருக்கேன். நல்லா படிப்பாங்க, பிஜியும் படிப்பாங்க, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் இருப்பாங்க. அவங்க வேலைக்கு போனால் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இருக்கும். ஆனால் வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னும் இருக்குது. அது சரியாக தப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக சரி கிடையாது. அவங்களோட விருப்பம் கெரியரை பில்ட் பண்ணுறதுன்றது. அதே மாதிரி அவங்க வேலைக்கு போகிறதா இல்லையா, இல்லை நிறைய இடங்கள்ல இப்போ இதுவும் நடக்குது, ரொம்ப ரேராக நடக்குது, பட் நடக்குதுன்றது ஒரு நல்ல விஷயம். ஒய்ஃபுக்கு தான் ஒரு நல்ல கெரியர் ஆப்ஷன் இருக்குது, இல்லை நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா சில கணவர்கள் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக நடக்குது. ஆனால் நடக்குது. என்னன்னா, ஓகே நான் வீட்டை பார்த்துக்கிறேன், நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், இல்லை நான் ஒரு ரொம்ப கம்மி நேரம் போகிற ஒரு வேலையாக பார்த்து இருந்துக்கிறேன், ஒய்ஃப் வந்து அவங்க ப்ரைமரி ஏர்ன் பண்ணட்டும் அப்படின்ற இது வந்து இப்போ நடக்குது. ஸோ இது இன்னும் நிறையா நடந்தது அப்படின்னா இது நார்மலைஸ் ஆயிரும் நான் நினைக்கிறேன். கணவன் மனைவியில் யார் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகக்கூடாதுன்றது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம், இல்லை 2 பேருமே வேலைக்கு போகணுன்னா கூட அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு கட்டத்தை நோக்கி நம்ம போனோம்னா நல்லது. பட் இப்பயும் பார்த்தா பெரும்பாலான பேர் வீட்டில் ஒரு பெண்களோட கெரியரை பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய தடையாக இருக்காங்க. அதில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகுறாங்க. வேலைக்கு போகிறாங்களா, குழந்தைய பார்த்துக்காம வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு ஜாடமாடையாக சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை குழந்தைய பார்த்துக்கிறதுன்றதோ இல்லை ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிறதுன்றதோ ஒரு பெண்ணுக்கு தான் வந்து பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி, கணவருக்கு வந்து சம்பாரித்து கொடுக்கறது மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது முன்னாடி சொல்லுவாங்கள்ல, உத்தியோகம் புருஷ லட்சணம், இது வந்து அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குன்னா இப்போ சமூகம் இப்படி கட்டமைக்கப்படலை. ஒரு ஃபேமிலியில் அவங்கவுங்களோட ரோல் என்னன்றதை அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க, அதை திறம்பட செய்கிறாங்க. இல்லை இது பிரைமரியாக ஏர்ன் பண்ணுறதும் குடும்பத்தை பார்த்துக்கிறதும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு கணவர் முடிவு பண்ணாலும் மனைவி முடிவு பண்ணாலும் அது அவங்களோட முடிவாக தான் இருக்கணும். ஸோ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து பண்ணால் ஓகே. அண்ட் இதுவும் அதே தான், இது ஒரு ஆல்ஃபா மேல் கான்செப்டா இல்லை இந்த இதுவான்னு தெரில. நான் என்ன உன்னை வேலைக்கு போகிற அளவுக்காக வச்சுக்கிறேன், நானே நிறையா சம்பாதிக்கிறேன்ல, நீ சம்பாதிக்கிற இத்தனோண்டு எனக்கு வேணுமான்னு கேட்டால் அது அப்படி கிடையாது. ஸோ அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு தனி மனிதர் சம்பாதிக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு
ஒரு ஃப்ரீடம் வருது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வருது, அதை அவங்க என்ஜாய் பண்ணலாம். இல்லை அந்த ஒர்க்கே கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம். இல்லை எனக்கு வீட்டிலேயே இருக்கிறது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வேறு ஏதாவது ஒரு இளைப்பாறல் தேவைப்படுது, அதுக்காக நான் இதுக்கு போகிறேன், இல்லை சில மனிதர்களை மீட் பண்ண வேண்டிய தேவை எனக்கு இருக்குது, அதுக்காக போகிறேன்றது இருக்கலாம். ஸோ ஒருத்தவங்க வேலைக்கு போகிறதுன்றது பல்வேறு காரணங்களாக இருக்கலாம். வெறுமனே ஓகே இதான் இவ்வளோ சம்பாதிக்கிறது, இவ்வளோ சம்பளம் வருதுல்ல, அதுக்காக நீ ஏன் போகணும், அப்போ இதை யார் பார்த்துப்பா அப்படின்னு கிடையாது. அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறது, வீட்டில் பார்த்துக்கிறது, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கணவனோ மனைவியோ வேலைக்கு போனாலும் 2 பேரும் அதுக்கான டைமும் கொடுத்துட்டு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.